ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த கிட்ஸ் பேட்டரி கார் டொயோட்டோ 4x4 ஜீப்பை அன்பாக்ஸ் பண்ணி அசம்பிள் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ நீங்க இந்த ஜீப்பை ஆர்டர் பண்ணி வாங்கிருந்தீங்க அப்படின்னா எப்படி அசம்பிள் பண்றதுன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதுதான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கின பாக்ஸ். ரொம்ப வெயிட்டாகவும் பெருசாகவும் ஹைட்டாகவும் இருக்கும். ஸோ இதை ஒரு ஆள் தூக்கிறது கஷ்டம். பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அந்த பாக்ஸில் இருந்ததெல்லாம் வெளியே எடுத்துட்டேன். இப்போ அந்த காரோட மெயின் பாடியை மட்டும் அந்த பாக்ஸ் மேலே தலைகீழ கவுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு மெயினாக மாட்ட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா காரோட டயர் தான். ஸோ காரை டயர் மாட்டிட்டு தான் நம்ம அடுத்ததெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ டயர் எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. எந்த டயரை வேணால் எதுக்கு வேணால் போட்டுக்கலாம். அண்ட் இது நீங்கள் அசம்பிள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முக்கியமாக தேவை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர் வேணும். இந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு தான் நீங்கள் எல்லா நட் அண்ட் போல்ட்ஸையும் டைட் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பேனர். இது பேர் எனக்கு தெரியல, பட் இதை வச்சு தான் நம்ம காரோட டயரில் போல்ட் வந்து டைட் பண்ண முடியும். ஸோ இது வந்து எனக்கே வந்து 2 வீலரில் இருந்துச்சு. 2 வீலரில் வந்து கிட்டு கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த கிட்லேருந்து நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம டயர் வந்து போல்ட் வந்து நம்ம டைட் பண்ண முடியும். அப்படி இது உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் இது போல் நீங்கள் வந்து கொரடா வச்சிருந்தீங்கன்னா இதை வச்சு கூட நீங்கள் டைட் பண்ணலாம். இனி வரப்போகிற ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட் டயரை மாட்ட போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த போல்ட்டை வந்து கட்டிடுங்க. கட்டிட்டு அதில் ஃப்ரண்ட் சைடு எது பேக் சைடு எதுன்னு பார்த்துக்கோங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே மோல்டாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் வந்துருக்கும். இதை வந்து ஃப்ரண்ட் சைடு மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா உள்ள 2 வாஷர் வச்சிருப்பாங்க. ஒரு வாஷரை உள்ளே வச்சிருங்க. ஸோ உள்ளே இப்படி வச்சுட்டு அடுத்து இன்னொரு வாஷர் வந்து நம்ம வெளியில் போடும்போது வச்சுக்கணும். இப்போ நம்ம டயர் எடுத்துக்கலாம். டயரோட டிசைன் போட்டிருக்கிற பக்கம், அதாவது அலாய் வீல்ஸ் இருக்கிற பக்கத்தை நம்ம வெளி பக்கமாக வச்சுக்கணும். ஸோ உள் பக்கம் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். ஸோ இது அப்படியே நம்ம வந்து அந்த கம்பியில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். டயரை உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டயர்லையும் அந்த வீல் கம்பிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அச்சு போல் இருக்கும். ஸோ அந்த அச்சில் வந்து கரெக்டாக லாக் ஆகிற போல் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி அழுத்திருங்க. அவ்வளோதான் போதும். இதுக்கு மேலே ரொம்ப அழுத்தணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த நம்ம வாஷரையும் போல்ட்டையும் போட்டுடலாம். ஸோ ஃப்ரண்ட் வீலுக்கு மட்டும் தான் 2 வாஷர் வரும். உள் பக்கம் ஒரு வாஷர், வெளிப்பக்கம் ஒரு வாஷர். பேக் டயருக்கு பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் மட்டும் ஒரு வாஷர் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த போல்ட்டை நம்ம கையால் டைட் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு. இப்போ நான் காமிச்சேன்ல ஒரு ஸ்பேனரு, ஸோ அது போல் இருந்துச்சுன்னா அதால் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ கையால் எவ்வளோ டைட் வைக்க முடியுமோ அவ்வளோக்கு டைட் வச்சுட்டா போதும். அடுத்து இதே போல் இன்னொரு சைடு ஃப்ரண்ட் டயரையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் அந்த அச்சில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டு வாஷரை போட்டுட்டு அடுத்து வந்து போல்ட் வந்து போட்டுருங்க. ஓகே, இப்போ வீல் நல்லா ரொட்டேட் ஆகுது. நம்ம கரெக்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அடுத்து இப்போ பேக் டயர் 2 நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அதில் உள்ள போல்ட்டையும் வாஷரையும் வந்து கட்டிடுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் உள்ள வாஷர் போட தேவையில்லை, வெளியே மட்டும் தான் வாஷர் போடணும். ஸோ இந்த ரிம்ஸ் இருக்கிற பக்கத்தை வந்து அலாய் வீல்ஸ் இருக்கிற பக்கத்தை வந்து வெளியில் வர மாதிரி வச்சுக்கோங்க. டயரோட இந்த பிளைனான பக்கத்தை உள்ளே போகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த அச்சில் கரெக்டாக லாக் ஆகிற மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த வாஷரையும் போல்ட்டையும் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஓகே, 4 வீலையும் இப்போ நம்ம கரெக்டாக மாட்டியாச்சு. ஸோ நீங்கள் டயரை ஃபிக்ஸ் பண்ணும்போது இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மோட்டர் இருக்கும். ஸோ அதுதான் வந்து மெயினானது. இந்த மோட்டர் வந்து கரெக்டாக அந்த ஹோலில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். அது வந்து சில டைம் தனியாக கட்டிட்டு வந்துடும். அதை கரெக்டாக அந்த ஹோல்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் அதை வெளியே எடுத்துகிட்டு வந்திருந்தா. ஓகே, இப்போ நம்ம இந்த காரோட பாடியை நேராக திருப்பி வச்சிடலாம். அடுத்து நம்ம இதில் ஸ்டேரிங்கை கனெக்ட் பண்ணணும், விண்ட்ஷீல்டை கனெக்ட் பண்ணணும், சீட்டு, அந்த பேக் சைட் லைட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பேக் சீட்டுக்கு கீழே தான் அந்த பேட்டரியும் மெயினான கனெக்ஷன்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே ஆல்ரெடி கனெக்டாக தான் இருக்கும். ஸோ சாக்கெட் டைப் தான் இருக்கும். ஸோ அப்படி கனெக்ட் ஆகலாம், நீங்களே அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம இதோட ஸ்டேரிங் வந்து கனெக்ட் பண்ணலாம். இந்த ஸ்டேரிங்கோட அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டர் இருக்கும். ஸோ இந்த கனெக்டரை நம்ம வந்து காரில் கனெக்ட் பண்ணணும். அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து போல்ட் நட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த போல்ட் நட்டை வந்து நம்ம வந்து தனியாக கட்டிடணும். ஸோ கட்டிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண முடியும்.
இந்த ஸ்டேரிங் ஃபிக்ஸ் பண்ணுற கம்பியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும். ஸோ அந்த ஹோலில் தான் நம்ம கரெக்டாக இந்த ஸ்டேரிங்கை ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக அந்த நட்டு போல்ட்டு அந்த ஹோலில் தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஸ்டேரிங்கோட இந்த 2 கனெக்டரையும் கரெக்டான சைடு வச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற வயரை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேரிங் இருக்கிற இடத்துக்குள்ள ஒரு ஹோல் இருக்கும். ஸோ அந்த ஹோல்குள்ளேயே இந்த வயர் வந்து விட்டுருங்க உள்ள. ஸோ அப்போ தான் எல்லாம் வெளில வந்து நீட்டிட்டு அசிங்கமாக தெரியும். இதில் அப்படியே மடித்து அந்த ஹோல்குள்ளே வந்து விட்டுருங்க. இப்போ அந்த கம்பியில் ஸ்டேரிங்கை நேராக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த 2 போல்ட்டு நட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை கரெக்டாக அதுக்குள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக அந்த போல்ட்டை கையால் லாக் பண்ணி அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு இன்னொரு சைடு இந்த போல்ட்டை வந்து டைட் பண்ணுவோங்க. பாருங்க, நட் அண்ட் போல்ட்டை கரெக்டாக போட்டாச்சு. அந்த நட்டை தாண்டி போல்ட் வந்து கொஞ்சம் வெளில வந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இந்த விண்ட்ஷீல்டை நம்ம காரில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து லைட்டிங்லாம் வரும். ஸோ அதனால் டிஸ்பிளே வந்து போட்டு அழுத்திடாதீங்க, உடச்சிடாதீங்க. ஸோ இதில் ஒரு கனெக்டர் இருக்கும். ஸோ இந்த கனெக்டர் நம்ம கார் கனெக்டரோட வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். காரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இன்னொரு கனெக்டர் இருக்கும். ஸோ இந்த கனெக்டர் கூட அந்த கனெக்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற வயரை உள்ளுக்குள்ளே வந்து சொருகிடுங்க, சொருகி விட்டுருங்க. இப்போ அந்த விண்ட்ஷீல்டு அப்படியே அந்த லாக்கில் கரெக்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இப்படி வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள் ஜென்டலாக. அவ்வளோ ரொம்ப போட்டு அழுத்திங்க உடஞ்சிரும். ஸோ அந்த லாக்கில் வந்து கரெக்டாக வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், அது வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும் போயிட்டு. நெக்ஸ்ட் ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அந்த கவருக்குள்ளே நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இப்போ வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து காரோட வீல் கேப்பு. ஸோ அடுத்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து காரோட வந்து சைடு மிரரு, இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து சீட் பெல்ட்டு, இது காரோட ரிமோட்டு, இது எல்லாமே காரோட பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணுற லைட் அண்ட் கார்டு. இப்போ நம்ம காரோட சைடு மிரரை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு லெஃப்ட் சைடு மிரரை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டாக அந்த ஹோலில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து லாக் ஆகிக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது நம்ம ஃபோல்டும் பண்ணிக்கலாம். இதே போல் ரைட் சைடு மிரரையும் வச்சு ப்ரெஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த வீல் கேப்பை நம்ம ஒவ்வொரு வீலையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வீல் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த போல்ட் வந்து அசிங்கமாக தெரியும். ஸோ அதுக்கு தெரியக்கூடாது தான் இந்த வீல் கேப்பு. அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் மாரி இருக்கும், ஒரு லாக் மாரி. அந்த லாக்கு கிட்ட கரெக்டாக வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உள்ள போய் லாக் ஆகிக்கும். இதே போல் 4 வீல்லையும் கரெக்டான அந்த பொசிஷனில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். அடுத்து ஜீப்போட பேக் கார்டு லைட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து 3 பீஸாக இருக்கும். ஸோ இந்த 3 பீஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டர் இருக்கும். ஸோ இந்த கனெக்டர் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ஸ்க்ரூ வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ வந்து ஃபஸ்ட்டு கட்டி வெளில எடுத்துருங்க. இதே போல் இன்னொரு பார்ட்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் ஸ்க்ரூ வந்து கட்டி எடுத்துருங்க. இப்போ இந்த லைட்டில் உள்ள கனெக்டரையும் இந்த கார்னர் ஜாயிண்ட்டில் உள்ள கனெக்டரையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து லைட் எரியும். ரொம்ப சின்ன ஒயர் 2 கனெக்டராக இருக்கும், பார்த்து கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஹார்டாக பண்ணிங்கன்னா அது வந்து பிச்சுக்கிட்டு வர வாய்ப்பு இருக்குது. இந்த மீதி இருக்கிற வயரையும் அந்த பைப்புக்குள்ளே வந்து விட்டுட்டு ஸோ இது வந்து நல்லா கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த போல்ட்டு போகிற இடத்துக்கு நேரம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த பேக்கில் நம்ம நட்டை கட்டினீங்க இல்லையா, அந்த நட்டை வந்து இதில் இந்த இடத்துல வந்து போட்டுருங்க. இதே போல் இன்னொரு சைடு ஜாயிண்ட்டில் அந்த போல்ட் இருக்கும். அந்த போல்ட்டை கழட்டி ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துருங்க. அதுக்கப்புறம் திருப்பி அந்த பைப்பு கூட வந்து கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்து அதில் போல்ட்டை போட்டு டைட் பண்ணிவிடுங்க. நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது இந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கார்டை நம்ம ஜீப்பில் கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஒயர் வரும். ஸோ அந்த ஒயரை நம்ம வந்து இங்கே ஒரு ஹோல் இருக்கும். ஸோ அந்த ஹோல்குள்ளே வந்து அதில் விட்டுக்கோங்க. விட்டு கீழ் வழியாக எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம கீழே வந்து நம்ம அதில் கனெக்ட் பண்ண முடியும். இந்த ஹோலில் வந்து விட்டு இந்த கீழே இந்த சைடு வழியாக ஒரு ஹோல் வருது இல்லையா, இது வழியாக வெளியே எடுத்துக்கோங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணாமல் ஒரு சின்ன கனெக்டர் இருக்கும். அந்த கனெக்டரை இது கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த கார்டை அந்த ஹோல்ஸில் கரெக்டாக வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உள்ளே லாக் ஆகிக்கும். லாஸ்ட்டாக இப்போ நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு உள்ள ஒரு ஒயர் இருக்கும். ஸோ கனெக்ட் பண்ணாமல் ரெட் கலரில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்து ஒயர், ஆல்ரெடி நெகட்டிவ் ஒயர் வந்து கனெக்ட் பண்ணி தான் இருக்கும். இப்போ நம்ம பாசிட்டிவ் ஒயரை மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த ரெட் ஒயரை அந்த ரெட்டில் பாயிண்ட் இருக்கும் பாருங்க. ஸோ அதில் வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உள்ள லாக் ஆகிக்கும். இப்போ நம்ம சுவிட்சை ஆன் பண்ணோம் அப்படின்னா லைட்ஸ்லாம் ஆன் ஆகி சவுண்டெல்லாம் கேட்குது அப்படின்னா நம்ம வந்து கனெக்ஷன்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம சீட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீட் பெல்ட்டை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ சீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 போல்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த போல்ட் 2 போல்ட் வந்து கட்டிடுங்க. கட்டிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அந்த சீட் பெல்ட்டோட அந்த வார் இருக்கு இல்லையா, அந்த வாரை வச்சு டைட் பண்ணுங்க. இதே போல் இந்த பக்கமும் சீட் பெல்ட்டோட வாரை வச்சு போல்ட்டை போட்டு டைட் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே அதை மேல் பக்கமாக எடுத்து 2 ஜாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து சீட்டில் பார்த்தீங்கன்னா 2 போல்ட் இருக்கும். அந்த 2 போல்ட்டையும் கட்டி எடுத்துருங்க.
சீட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்குள்ள சார்ஜர் கனெக்டர் இருக்கும். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த அந்த சார்ஜர் போர்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த நாபை நம்ம ஓப்பன் பண்ணால் இதில் சார்ஜரை கனெக்ட் பண்ணி சார்ஜ் போடலாம். ஸோ இதை இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கரெக்டாக இதை வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கட்டமாக இருக்கிற பகுதி வந்து அடியில் வரணும். அடியில் வச்சுட்டு கரெக்டாக இந்த லாக்கில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், அது லாக் ஆகிக்கும். ஸோ வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஃபைனலாக இந்த சீட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா எல்லா வேலையும் முடிஞ்சுது. ஸோ இந்த சீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 வந்து லாக் பேர் இருக்கும். ஸோ இதை வந்து இந்த 2 ஹோல்லையும் வந்து கரெக்டாக வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிக்கும். லாக் பண்ணிவிட்டு அப்படி கீழே வந்து நீங்கள் போல்ட்டு போட்டுற வேண்டியதான். ஸோ இப்படி எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இந்த சீட் கரெக்டாக லாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கரெக்டாக போல்ட் போட்டுடலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ஹோல் இருக்கும். ஸோ இந்த 2 ஹோல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த போல்ட்டை வந்து போட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காரை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இதில் உள்ள ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஸ்விட்ச். ஸோ இதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிற சவுண்டு கேட்கும் அண்ட் மியூசிக் லைட்லாம் வந்து ஆன் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி நீங்கள் சாங்ஸை ப்ளே பண்ணிக்கலாம். இல்லைனா ஆக்ஸ் கேபிளை கனெக்ட் பண்ணி இப்போ சாங்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது. ப்ளூடூத் மூலம் நீங்கள் கனெக்ட் பண்ணி சாங்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ லைட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது லைட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு காமிக்கிறது. இந்த பட்டன்ஸ்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாங்கை வந்து ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, பேக்வேர்ட் பண்ணுறது, ஃபார்வர்ட் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிற பட்டன் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் பட்டன். அது லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூடூத் மோட் ஆன் ஆகிட்டு நீங்கள் வந்து ஃபோன் கூட பேர் பண்ணி நீங்கள் சாங்ஸை ப்ளே பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டேரிங்கில் இருக்கிற ரைட் சைடு பட்டன் பார்த்தீங்கன்னா ஹாரன் சவுண்டு. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹாரன் மூலம் உங்களுக்கு சவுண்ட் வந்து ப்ளே ஆகும். லெஃப்ட் சைடு இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணாங்கன்னா சாங்ஸ் ப்ளே ஆகும். இந்த ஜீப்போட டோரை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லாக் போல ஸ்லைடு போல இருக்கும். இந்த ஸ்லைடு எப்படி ஸ்லைட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ லாக் வந்து ஓப்பன் ஆகிக்கும். திரும்ப வந்து நீங்கள் ஃபோர்ஸ் அப்படி மூடுனீங்க அப்படின்னா அது வந்து க்ளோஸ் ஆகிக்கும். இல்லை அந்த லாக் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ரெட் கலர் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் போகும், பேக்கில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக்கில் போகும். ஸோ நீங்கள் பேக்கில் ப்ரெஸ் பண்ணிட்டோ ஃப்ரண்ட்டில் ப்ரெஸ் பண்ணிட்டோ நீங்கள் வந்து கீழே ஆக்சிலேட்டர் எடுத்துறீங்க அப்படின்னா அந்த சைடு வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் போட்டு ஆக்சிலேட்டர் எடுத்து மூவ் ஆகுது. இப்போ பேக்கில் போட்டு திரும்ப நான் ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணுறேன், அந்த பேக்கில் வந்து மூவ் ஆகுது. அடுத்து ஸ்டேரிங் வீலை லெஃப்ட் அண்ட் ரைட்டு ரொட்டேட் பண்ணுறது மூலிமா குழந்தைங்க காரோட டைரக்ஷன் வந்து திருப்பிக்கலாம். அடுத்து இதில் இருக்கிற முக்கியமான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்விங் மோடு. இந்த கிரீன் கலர் பட்டனை நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களை உட்கார வச்சோம் அப்படின்னா ஸோ அவங்கள தாளாட்டுற போல் ஒரே இடத்துல அது வந்து மூவ் ஆகும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மூவ் ஆகும். ஸோ இதனால் குழந்தைங்க நீங்கள் சாப்பாடு விட்டவோ இல்லை குழந்தை தூங்க வைக்கவோ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம இந்த காரோட ரிமோட்டை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரிமோட்டோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பேட்டரி போடுற இடம் இருக்கும். ஸோ 2 சின்ன சைஸ் பேட்டரி வந்து நீங்கள் போடணும். இந்த ஸ்க்ரூவை கட்டிட்டு ரிமோட்டோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா காரை ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணுற ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்ட் அண்ட் பேக்கோட பட்டன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக்வர்ட் அண்ட் ஃப்ரண்ட் வந்து போகும். ரைட் சைடில் ஸ்டேரிங்கை லெஃப்ட் அண்ட் ரைட்டு திருப்புற பட்டன்ஸ் வந்து இருக்கும். ஸோ லெஃப்ட் பட்டன் எடுத்தினா லெஃப்ட் திரும்பும், ரைட் பட்டன் எடுத்தினா ரைட் சைடு வந்து உங்களுக்கு திரும்பும். அடுத்து ரைட் சைடில் பீன்னு ஒரு பட்டன் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கார் வந்து எங்கேயுமே மூவ் ஆகாது. நீங்கள் ரிமோட்டில் ப்ரெஸ் பண்ணாலும் மூவ் ஆகாது, காரில் ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணாலும் எதுவுமே மூவ் ஆகாது. ஸோ குழந்தைங்க எங்கேயாச்சும் தூரமாக போயிட்டாங்க இல்லை டேஞ்சரான இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் பீயை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்கிங். ஸோ பீனா பார்க்கிங் அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கார் எங்கேயுமே மூவ் ஆகாது. அடுத்து லெஃப்ட் சைடில் எஸ்ன்னு ஒரு பட்டன் இருக்கும். அது வந்து ஸ்பீடு. ஸோ கார் எவ்வளோ ஸ்பீடு போகணுன்ட்டு. ஸோ ஒரு ரெட்டு எரிஞ்சால் அது வந்து லோ ஸ்பீடு, அடுத்து 2 லைட் எரிஞ்சால் அது மீடியம் ஸ்பீடு, ஸோ 3 ரெட்டு எரிஞ்சிச்சுன்னா அது வந்து ஹை ஸ்பீடு. ஸோ காரை குழந்தைங்க வச்சு எவ்வளோ ஸ்பீடில் வந்து நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.